أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, கேரளாவில் வயநாட்டில் மிகப்பெரிய அளவில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. வழக்கமாக 635 மில்லிமீட்டர் மழை பெய்யும் அதிகபட்சமாக. ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்று பெய்த மழை 1872 மில்லிமீட்டர் மழை. மிகப்பெரிய அளவில் அங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் 300 பேர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். 1600 பேர்கள் நிவாரண முகாம்களில் அங்கிருந்து காப்பாற்றப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். 10,000 பேர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மலைப்பகுதியில் அடித்த அந்த வெள்ளத்தில் இழுத்து வரப்பட்ட உடல்கள் பல கிலோமீட்டர்கள் தூரம் உருட்டி அடிக்கப்பட்டு மலைப்புறத்தில் அந்த சடலங்கள் கண்டெடுக்கப்படுகின்றன. அந்த அளவிற்கு மழையினுடைய சீற்றம் அமைந்திருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பார்க்கின்ற போது இதுவெல்லாம் நமக்கு மறுமை நினைவை நமக்கு கண் முன்னால் கொண்டு வருகின்றது. அதில் ஒரு முதியவர், அவர் சகதியிலிருந்து எடுக்கப்படுகின்றார், மீட்டெடுக்கப்படுகின்றார். ஒரு நாற்காலியில் அப்படியே சாய்ந்த மாதிரியே அவர் சகதியில் புதைந்து கிடக்கின்றார். அப்படியே மீட்கின்றார்கள். இன்னொருவர் கட்டிலில் படுத்திருக்கிறார். அவர் தனக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று அதிலிருந்து இறங்கி கதவை திறக்க வருகின்றார். அந்த கதவோடு சேர்ந்த அந்த வீடு சகதிக்குள் போய்விட்டது. இப்படி பல நிகழ்வுகள். இதுவெல்லாம் நமக்கு பல படிப்பினைகளை, பல பாடங்களை கற்றுத்தருகின்றது இந்த சூழல். இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர், இதை நாம் சோதனையாக, எச்சரிக்கையாக, மறுமையினால் எப்படி வரும் என்பதற்குரிய ஒரு அறிகுறியாக, அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம், எடுக்க வேண்டும். மூமினாக இருக்கக்கூடியவர்கள் மறுமையினால் நினைவு என்று வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும், மக்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅ ஷைஉன் அஸீம், இறுதி நாளுடைய அந்த நடுக்கம் இருக்கின்றதே பிரம்மாண்டமான ஒரு விஷயமாகும். யௌம தரவுனஹா, அந்த நாளை நீங்கள் பார்ப்பீர்கள். ததுஹலு குல்லு முருகியத்தின் அம்மா அருளாத், உலகத்திலேயே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்டுவது என்பது இருக்கின்றதே பாசத்தினுடைய வெளிப்பாடு. அப்படி பால் ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணு தன்னுடைய பிள்ளையோடு இருக பிணைந்திருப்பாள். அவள் தன்னுடைய மடியில் பிள்ளை இருக்கின்றது, தன்னுடைய மார்பில் பாலை குடித்து கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து போய்விடுவாள். அந்த அளவிற்கு அந்த நடுக்கம் இருக்கும். ஓ தரன்னாச சுகாரா, மக்களை நீங்கள் போதை உண்டவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஒமாகும் பி சுகாரா, அவர்கள் யாரும் மது அருந்தவில்லை. உலாக்கின்ன அதாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹுடைய வேதனை மிகவும் கடுமையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரித்து விவரித்து சொல்கின்றார்கள். ல தகூமன்ன ஸாஅ, கியாமத் நாள் வரும். வகது நஷர ரஜுலானி சௌபகுமா, கடையில் போத்திஸில் அல்லது வேறு என்னென்ன பெரிய ஜவுளி நிறுவனங்கள்
அதில் போய் அவர் துணியை எடுத்து விரித்து பார்த்து கொண்டிருப்பார். கடைக்காரர் விரித்து போட்டிருப்பார், இவரும் விரித்து பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒலா எத்தபாயானிகி ஒலா எத்துவியானிகி, 2 பேரும் பேரம் பேசு அந்த துணியை விற்றிருக்க மாட்டார்கள், விரித்த துணியை மடித்திருக்க மாட்டார்கள். கியாமத்து நாள் வந்துவிடும். ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்றாங்க, கியாமத்து நாள் வரும். அப்படி வரக்கூடிய அந்த வேளையில் ஒருவர் தன்னுடைய ஒட்டகத்தில் இருந்து பால் கறந்து விட்டு வருவார். அதை அவர் குடித்திருக்க மாட்டார், அதற்குள் கியாமத்து நாள் வந்துவிடும். ஒருவர் தன்னுடைய தண்ணீர் தொட்டியை செப்பனிட்டு கொண்டிருப்பார். அப்படி செப்பனிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் கியாமத்து நாள் வந்துவிடும். அதிலிருந்து அவர் தண்ணீர் பருக முடியாது, அதோடு அவர் சுயநலவு இழந்து விடுவார். ஒருவர் தன்னுடைய தட்டிலிருந்து உணவு கவளத்தை எடுத்து வாய்க்கு கொண்டு செல்வார், அதற்குள்ளாக கியாமத்து நாள் வந்துவிடும். அந்த உணவை அவர் சாப்பிட முடியாது. இதுதான் இந்த சம்பவம் நமக்கு நினைவுறுத்துகின்றது, நமக்கு அறிவுறுத்துகின்றது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு பாடம். அடுத்து, இந்த உலகத்தில் மனிதனுக்கு எப்படி இது போன்ற ஒரு சோதனை வரும், எந்த நேரத்தில் வரும் என்று யாரும் அறிய முடியாது, முற்கூட்டி சொல்லவே முடியாது, அவனும் அறிந்திருக்க மாட்டான். அல்லாஹ் கேட்கின்றான், அஃபாமினா அஹ்லுல் குரா ஐயத்தியகும் பாசுனா, நம்முடைய வேதனை மக்களிடத்தில் வரும், பயாத்தன் இரவு வேளையில் வரும், உகும் நாயுமோன் அவர்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு வேதனை அவரிடத்துல வந்து அவர்களை பிடிக்காது என்று பயமற்று போயிருக்கின்றார்களா? அல்லாஹ் கேட்கின்றான், அவமின் அஹ்லுல் குரா ஐயத்தியகும் பாசுனா லுஹன் ஒகும் எல்அபூன், லுஹா என்ற ஒரு முற்பகல் நேரத்தில் அவர்கள் கேளிக்கையிலே, வீண் வேடிக்கையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய வேதனை அவர்களை பிடிக்கும் என்று பயமில்லாமல் இருக்கின்றார்களா? கேட்கின்றான். அவன் எந்த நேரத்தில் அல்லாஹுடைய அந்த வேதனை வரும், பிடிக்கும், நம்மை இழுத்து செல்லும், நம்மை அடித்து செல்லும், உலகத்தினுடைய கணக்கை முடிக்கும் தெரியாது. அப்போ மனிதன் திமிருத்தனமாக இறைவனை மறந்தவனாக ஆட்டம் போடலாமா? இன்றைக்கு அம்பானி 5000 கோடி கல்யாணத்திற்கு செலவு செய்திருக்கிறார். என்ன மாதிரியான ஆடம்பரம்! இந்த மாதிரியான ஒரு ஆடம்பரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரியான ஒரு நிலையில அவருடைய சொத்து சுகம் 28 மாடி கட்டிருக்கிறாராம். அதுல ஹெலப்பேடு வந்து இறங்குற அளவுல அவர் செட்டப் வச்சிருக்கிறார். அதே 15000 கோடி அவர் கட்டிருக்கக்கூடிய எழுப்பு இருக்கக்கூடிய அந்த மாளிகை நினைத்து விட்டால் அல்லாஹு தஆலா பூமிக்குள் உள்வாங்க செய்தான் என்று சொன்னால் அவ்வளவுதான், காணாமல் போய்விடுவார்கள். வரலாற்றில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக மறுநாள் அவர்கள் ஆகிவிடுவார்கள். அவன் இந்த அளவுல ரப்புல் ஆலமீனுடைய பிடி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதனை எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது. இந்த மக்கள் எவ்வளவு பேர்கள் அந்த வயநாட்டு பகுதியில் அதிகமான அளவில் சுற்றுலாக்காக வேண்டி சென்ற மக்கள் இருக்கின்றார்கள். தப்பித்து வந்தவர்கள் சொல்கின்றார்கள், நேற்று தான் நாங்கள் அங்கு இருந்தோம் என்று சொல்கின்றார்கள். இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை. அப்போ இதுல நாம என்ன செய்ய வேண்டும்? மறுமைக்காக வேண்டி நாம என்ன தேடி வைத்தோம், என்ன முற்படுத்தினோம்? தந்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒரு மனிதன் நாளை மறுமைக்காக வேண்டி அவன் முற்கூட்டியே என்ன செய்து வைத்திருக்கிறான் என்று சிந்தித்து பார்க்கட்டும். இது இந்த வெள்ளத்தில் இருந்து நம்முடைய உள்ளம் படிக்க வேண்டிய பாடம், படிப்பினை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வதுரிபு லஹும் மஸலல் ஹயாத்தித் துன்யா கமாயின் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமா, இவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை மழை நீருக்கு ஒப்பிட்டு சொல்லுங்கள். வானத்திலிருந்து மழை இறங்குகின்றது, பூமி விளைச்சலை தருகின்றது. ஃபக்தலத பிஹில் அர்து, பூமியில் அந்த தண்ணீர் கலந்து விளைச்சலை கொண்டு வருகின்றது. அது அப்படியே ஃபஸ்பஹ ஹஷீமன் ததுருஹு ரியாஹ், காய்ந்து சருகாக ஆகி காற்று அதை பரப்பி விடுகின்றது. வகானல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முக்ததிரா, அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் பெற்றவன். அதுதான் இந்த உலகம். அதனாலதான் அல்லாஹ் அடுத்து இது சூரத்து கஹ்ஃப்ல வரக்கூடிய வசனம் அடுத்து சொல்கின்றான், அல் மாலு
வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம். ஒல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இந்த ரப்பிக்க சபாபன் ஒ ஹைருன் அமலா, நிரந்தரமான அமல்கள் இருக்கின்றனவே அதுதான் உங்களுக்கு நன்மையில் சிறந்தது, நீங்கள் ஆதரவு வைப்பதிலையும் சிறந்தது. தொழுது விட்டு சுபஹானல்லாஹ் மக்கள் எழுந்து அடிச்சு பிடிச்சு ஓடுறத பார்க்கிறோம். உள்ள வருவது என்று சொன்னால் அவர்களுக்கு காலதாமதமாகின்றது. 12:55 தானே, அடே அப்பா 12:55, 45க்கு உட்கார்ந்து சிந்திக்கிறாரு. எவ்வளவு நேரம் இருக்கும் 5 நிமிஷத்தை உள்ள வர்றதுக்கு, இங்கிருந்து வெளியே போறதுக்கு தாவி ஓடி விடுகின்றார். 33 சுப்ஹானல்லாஹ் சொன்னால் என்ன, அது நாளைக்கு மறுமையில பயன். ஒரு 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது நாளைக்கு மறுமையில பயன். 33 தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த மாதிரியான அமல்களை நாம சேகரிப்பதற்கு முற்பட வேண்டும். இதுதான் நாளைக்கு மறுமையில நமக்கு நிரந்தரமானது, நிலையானது, நித்தியமானது, நிஜமானது. இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, இந்த அடிச்சுட்டு போயிருச்சுல, இதை மாதிரி தான். இதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு படிப்பினை. அடுத்து, மனிதன் இயற்கையோடு விளையாடக்கூடிய விளையாட்டு இருக்கின்றது ரொம்ப அதிகம். இது சென்னையில் கடந்த காலத்திலையும் வெள்ளம் வந்துச்சு, இப்போதும் வெள்ளம் வருகின்றது. குளோபல் வார்மிங், உலக வெப்பமயத்தின் காரணத்தினால பருவநிலையில சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவன் இன்றைக்கு பல குளங்களை ஆக்கிரமித்து அரசாங்கமே அது பேருந்து நிலையமாக ஆக்கியிருக்கிறது. அந்த தண்ணீர் என்ன செய்கின்றது, நீ என் வழியில வந்த நான் உன் வழியில வர்றேன், வீட்டுக்குள்ள வர்றேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஏறி அது ரைடு நடத்திட்டு போகும். ஒன்றும் செய்ய முடியல. இயற்கையோடு இவன் மோதுகின்றான். அது மாதிரி தான் இன்றைக்கு மனிதன் இயற்கையில விளையாடி கொண்டு இருக்கின்றான். அல்லாஹ் தாலா பூமியில பறந்து விரிந்த மலையை ஏற்படுத்தி இருக்கின்றான். இமயமலை எவ்வளவோ, அதனுடைய ஹைட்டு மிகப்பெரிய அளவில் உள்ள ஒரு மலை. அந்த மலையில இருந்து பிறக்கக்கூடிய நதிகள் எவ்வளவு, கங்கை, பிரம்மபுத்திரா, சிந்து நதிகள். 60 கோடி மக்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். அது எப்படி வருகின்றது, மலை விரிந்து கிடக்கக்கூடிய அந்த மலை இருக்கின்றது, அது எப்படி அமைந்திருக்கின்றது என்றால் வானத்தில் இருந்து மலையை வாங்கி தரக்கூடிய மலை வாங்கியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் மலை வங்கியாகவும் இருக்கின்றது, சேமிச்சு வச்சிருக்கு. அதுதான் அங்கு நின்று அப்படியே தொடர்ந்து ஆறாக பெருகி ஓடிக்கொண்டிருக்கின்றது. பனி காலத்துல வானத்துல இருந்து அப்படியே பனிமலை பொழிகின்றது. அதை அப்படியே டெபாசிட் பண்ணி அதை அப்படியே சேகரித்து வைத்து அதுதான் உருகி கங்கை, பிரம்மபுத்திராவாக, சிந்துவாக வருகின்றது. அப்ப இப்படிப்பட்ட அந்த மலையை அல்லாஹ் தஆலா விரிச்சு கொடுத்திருக்கிறான். எதற்கு, நமக்கு நீர் ஆதாரத்திற்காக வேண்டி. ஒஜஅல்னா ஃபீஹா ரவாசிய, உங்களுக்கு அவன் மலையை ஆக்கி தந்திருக்கின்றான். வஅஸ்கைனாக்கும் மாஅன் ஃபுராதா, அதிலிருந்து உங்களுக்கு சுவையான நீரை நாம் பருக செய்கின்றோம், உங்களுக்கு குடிப்பதற்கு தருகிறோம் என்று சொல்கின்றான். மலைக்கு பின்னால இந்த தண்ணீரை உங்களுக்கு தருகிறோம் என்று சொன்னால் மலை அப்படியே சேமித்து நமக்கு அப்படியே ஊற்றாக தருகின்றது. இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலை, அதில் உள்ளதுதான் வயநாடு. கன்னியாகுமரியிலிருந்து மும்பை வரைக்கும் 1500 கிலோமீட்டர் இருக்கின்றது. குஜராத் உள்ளே வருகின்றது, மும்பை உள்ளே வருகின்றது, தமிழ்நாடு உள்ளே வருகின்றது. இந்த மலையினுடைய இறைவனுடைய அந்த அருட்கொடை இருக்கின்றதை பார்க்கின்றோம். வங்காள விரிகுடாவிலிருந்து, அரபிக் கடலிலிருந்து உருவாகக்கூடிய காற்று அப்படியே வருகின்றது. வரக்கூடிய அந்த காற்று வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் மேற்கு நோக்கி போகின்ற பொழுது மேற்கு தொடர்ச்சி இந்த மலை வானலாக உயர்ந்து இருக்கிறதுனால அதில் போய் முட்டுகின்றது, தட்டுகின்றது, திருப்பி அப்படியே மேலே ஏறுகின்றது. அதுதான் தென்மேற்கு பருவமழை. 126 நதிகள் மேற்கு மலை தொடர்ச்சியில் இருந்து கிடைக்கின்றன. அப்ப என்ன மாதிரியான அருட்கொடை. தாமிரபரணி தண்ணீர் இருக்கின்றது, அது எப்படி வருகின்றது, காட்டுல நிறைய மரங்கள், அடர்ந்த காடுகள், வனலாவி எழும்பிருக்கக்கூடிய மரங்கள், அதிலிருந்து உதிரக்கூடிய சருகுகள், இலைகள், அதுல அப்படியே மழை பெய்ந்த அந்த தண்ணீர் மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்படியே தேங்கி நிற்கின்றது. அதுதான் ஆண்டாண்டு காலமாக மக்களுக்கு தாமிரபரணி ஜீவநதி என்று சொல்வார்கள், வற்றாது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. கோடையிலும் இறைவனுடைய அருட்கொடையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நதி.
தூத்துக்குடி மாவட்டம், பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், நெல்லை மாவட்டம் உட்பட அத்தனைக்கும் மிகப்பெரிய ஒரு அருட்படையாக இருக்கிறது. அதில் உள்ள சருகளில் அப்படியே தேங்கி இருக்கக்கூடிய நீர்கள். இவன் அங்கே போய் காட்டில் போய் மரத்தை வெட்டுறான். எப்படி இந்த தண்ணீர் நீராதாரம் நமக்கு சேமிப்பாக வந்து சேரும்? யானைக்கு தண்ணி இல்லை, அது நம்ம வீட்டுக்கு வந்துடுது. வர்றதோடு மட்டுமல்லாமல் ஏன் காட்டை நீ சீரழிச்சு இல்லை, ஏன் ரூட்டில் நீ வந்து இல்லை, ஓன் ரூட்டில் நான் வர்றேன்னு சொல்லி இருக்கிற பயிர் பச்சையெல்லாம் மேய்ஞ்சி தள்ளுறதுடன் தூக்கி போட்டு மிதித்து தள்ளிட்டு போயிடுது. ஏன் வீட்டை வந்து நீ அழிச்சிட்டு இல்லை, ஓன் வீட்டில் நீ வாழலாமா மோன என்று அது ஓடி வந்து விடுகின்றது. பார்க்குறமா இல்லை, ஹியூமன் அனிமல் என்கவுண்டர், மனிதனுக்கும் மிருகங்களுக்குள்ள ஒரு மோதல் இதனால் தான் ஏற்படுகின்றது. அவன் காட்டை ஓய்க்கிறான். இதில் இன்னொன்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளெல்லாம் அவன் தேயிலை தோட்டங்களை வளர்க்கிறது கிடையாது, ரொம்ப நுட்பமானவன். இலங்கையில் தேயிலை விளைகின்றது, நம்ம நாட்டில் தேயிலை விளைகின்றது. இந்த தேயிலை எங்கே வளரும் என்று சொன்னால் மலைப்பரப்புல தான். என்ன யாருக்கு நஷ்டம்? இப்போ இந்த வெள்ளத்தினால, இவ்வளவு வெள்ளத்தில் இவ்வளவு அளவில் பாறை உருண்டு விழுந்திருக்கின்றது, மண் அப்படியே சரிந்து போயிருக்கின்றது. இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது என்று சொல்கின்ற பொழுது, பெரும் பெரும் மரங்கள் இருக்கின்றன, அது வேர்களை பரப்பி அங்கு உள்ள பாறைகளையும் பிடித்து வைத்திருக்கின்றது, மண்ணையும் பிடித்து வைத்திருக்கின்றது. 1872 மில்லிமீட்டர் மழை பெய்கின்ற பொழுது மண்ணுக்குள்ளே நீர் போகின்றது. வேர்களுடைய பிடிமானம் இல்லை, அதனால் அரிமானம் அடிச்சு அப்படியே சாய்த்து ஓய்த்து மனிதர்களையும் சேர்த்து கீழே இறக்கி விட்டார். 4000 குடும்பங்களை காலி பண்ண வேண்டும் என்று சுற்றுப்புற சூழ்நிலை ஆய்வாளர்கள் 20 தெரிவிச்சிருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா அரசாங்கங்களும் மனிதனுடைய உயிர்களை அற்பமாகத்தான் மதித்து கொண்டிருக்கின்றன. அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அமித்ஷா சொல்கிறார், நாங்கள் வார்னிங் கொடுத்து விட்டோம். உத்தரகாண்ட்ல என்ன ஆச்சு? இவர் என்ன வார்னிங் கொடுத்தார்? இப்போ ஹிமாச்சல் பிரதேசத்தில் கிளவுட் பிளாஸ்ட், மழை அப்படியே வெடித்து மழை கூட்டுகின்றது, 4 பேர் சாவுன்னு போட்டிருக்கான். கிளவுட் பர்ஸ்ட். என்ன செய்ய முடிந்தது? அவங்க அரசாங்கத்தை குறை சொல்றது. அவங்க கேரள முதலமைச்சர் சொல்கின்றார்கள், இது பிளேம் கேமுக்குரிய டைம் கிடையாது, பலிசுமத்துவத்திற்குரிய நேரம் கிடையாது என்று சொல்கின்றார். அவங்க இப்படி இவர்கள் மனித உயிரை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரிதான் மலிவாக மதிக்கின்றார்கள், மற்ற ரகமாக மதிக்கின்றார்கள். அங்க வயநாட்டில் என்ன செய்திருக்காங்கன்னா, இயற்கையுடைய ஏரிகள் இருந்தால் அது பரவாயில்லை, செயற்கை ஏரிகளை அங்கே ஏற்படுத்துகிறான். மலைகளை குடைஞ்சி சுற்றுலா தலத்திற்காக வேண்டி காசை வாங்கணும் என்பதற்காக வேண்டி நம்ம ஆட்களும் இங்கிருந்து போய் கொஞ்ச நேரமாவது கோடையிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கு போய் தங்குகின்றார்கள். இதனுடைய பாதகம் இவ்வளவு பெரிய அளவில் முடிந்திருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அவை இயற்கையோடு மோதினால், இயற்கை நம்மை எதிர்கொண்டால் தாங்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து யாசீன்ல ஒருவரை கொண்டுட்டாங்க, இறைவனுடைய பாதையில் அழித்தவரை அல்லாஹ் தஆலா அந்த ஊரை அழித்து விடுகின்றான். இன்கானத்து இல்லா சேஹத்தன் வாஹிதா, ஒரே ஒரு சத்தம் தான் ஃபைதாம் ஹாமிதும், அவர்கள் பசுமமாய் போய்விட்டார்கள். ஒமா அன்சல்னா அலா கௌமிஹி மின் ஜுந்தின் மினஸ் ஸமாய், இவனெல்லாம் அழிக்கிறதுக்கு நான் வானத்திலிருந்து இடம் நான் படை இறக்கணும் அல்லாஹ் கேட்கிறான். ஒமா குன்னா முர்சிலீன், அப்படிப்பட்ட படைகள்லாம் இவங்களுக்கு தேவையில்லை, ஒரு சத்தம், எல்லாருமே நிசப்தமாக ஆகிவிடுகின்றார்கள், முடிந்து போய்விட்டது. நம்ம பாருங்க, அவ இதுதான் இறைவனுடைய ஒரு விளையாட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இதுல என்ன சொல்றாங்கன்னா, பிரிடிக்ஷன், முன்னக்கூடியே முன்னறிவிப்பு செய்ய வேண்டியதுதானே என்று சொல்கின்றார்கள். எவனும் உலகத்தில் சொல்லவே முடியாது, இது வரைக்கும் நடந்த. அதனால நம்ம தைரியமா சொல்லலாம், உலகத்தில் உள்ள நாம பேனர் கூட வைக்கலாம், அடுத்து நடக்கிறத நீ சொல்றா பார்ப்போம். தேர்தலில் சொன்னான் பிரிடிக்ஷன், இவர் தான் வந்துருவான், அந்த ஆள் பார்த்தான் தான் மிகப்பெரிய அளவில் பதவிக்கு வரணும் என்பதற்காக கடவுள் அப்படின்னுட்டான். உலகத்திலேயே ஒரு துறை ரொம்ப காலியா இருக்குதுன்னா, வேக்கன்சி ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் கடவுள் துறை தான். இன்றைக்கு நான் என்ன செய்யலாம், இந்த ஊப்பியில் ஒருத்தன் போலோ பாப்பான் கிளம்புனால அதுக்கு ஒரு கூட்டம் கிளம்புறானுவ. அப்ப யாருமே நாளை வரக்கூடிய செய்தியை இன்றைக்கு சொல்ல முடியாது. இன்னல்லாஹ் இன்தஹு இல்முஸ்ஸா, கியாமத் நாளுடைய ஞானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. வ யுனஸிலுல் கைஸ், மலையை அவன்தான் இறக்குகின்றான். வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம்,
கருவில் உள்ள குழந்தைகளை அவன்தான் அறிந்து கொண்டிருக்கின்றான். ஒமா ததிரி நப்சுன் மாதா தக்ஸிபு கதா, ஒரு ஆன்மா நாளைக்கு என்ன சம்பாதிக்கும் தெரியாது. ஒமா ததிரி நப்சுன் பி ஐய அருளின் தமோத், ஒரு ஆள் எந்த இடத்துல மரணமாவார் தெரியாது. இன்னல்லாஹ் அலிமுன் ஹபீர், அல்லாஹ்வுக்கு தான் எல்லாமே தெரியும், அவன்தான் அனைத்தையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். போலே பாபாவை பார்க்க வந்ததுக்குள்ள கூட்டம் என்ன தெரியுமா? அவரு நமக்கு ரட்சிப்பாரு, நமக்கு உணவு தருவாரு, நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பாரு, இப்படி வந்திருக்கிறான். ஆனா கடவுள் என்று அவன் 1990 வரைக்கும் காவல்துறையில் வேலை பார்த்திருக்கான். எந்த டிபார்ட்மெண்ட் வருவாய்க்கு நல்ல வசதி என்று பார்த்தான், வளமான வாழ்வுக்கு எந்த துறை ரொம்ப வசதியானது என்று பார்த்தான், சாமியார் ஆகிறது தான். அதுல இந்த சாமியார் கொஞ்சம் வித்தியாசமான சாமியார். இவன் காவி உடையெல்லாம் அணியல்ல, காவி உடையாவே நம்ம ஏன் பாவி ஆகணும் என்று சொல்லிவிட்டு இவன் என்ன செய்திருக்கானா, நல்ல பேண்ட் ஷர்ட்டு, கூலிங் கிளாஸ். மக்களும் பார்த்துட்டு இப்படிலங்க கடவுள் இருக்கணும் அப்படிங்கிறான். உருப்படுமான்னு பார்த்துக்கங்க. இப்ப இவன் அந்த இடத்தில் வந்து ஆசீர்வாதம் கொடுக்க வந்திருக்கிறான். அவன் எழுந்திருச்சு போகின்ற பொழுது அவனுடைய காலை தொட்டாலும் பரவாயில்ல, அதுவும் கூடாது. இஸ்லாத்துல சுயமரியாதை இழப்பது எந்த வகையிலும் கூடாது. ஒருதனுடைய காலில் போய் விழுவது நம்ம சமுதாயத்துல பெரிய ஷேக் என்ற பேர்ல அவங்க காலில் போய் விழுறது அவங்கள கடவுளாக ஆக்கிறது என்ற அர்த்தம். அதை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. யோகி ஆதித்யநாத்துடைய அரசாங்கம் இன்னும் அவனை கைது செய்யவில்லை. காரணம் என்ன தெரியுமா? தலித்துகளுடைய ஓட்டு போயிடும். அவன் தலித்து சமுதாயத்தை சார்ந்தால் அவனுடைய அந்த காலடி மண்ணில் எடுப்பதற்காக வேண்டி, அதை விட ரொம்ப கொடுமை, அந்த டயர்ல உள்ள அந்த மண்ணை எடுக்கிறதுக்காக வேண்டி ருக்கு செய்துட்டே நின்றுக்கிறானோ. நீயாண்டா ருக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு பின்னால வந்து சுஜூதி செய்யும் சொல்லிட்டு அவன் மேல உளுந்து 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 121 பேர் அவுட்டு. முடிஞ்ச உடனே இந்த பாபா நாங்க இப்படி ஆவோம் அப்படின்னு சொல்லியிருக்க கூடாதுங்கிறான். மண்ணை சொல்லுவான் அவன். அவன் ஓடிட்டான். ஓடிட்டு போய் இப்போ மரணம் வந்து எல்லாத்தையும் பிடிக்கும் சொல்லிட்டு தத்துவம் பேசுறான். ஜெயில தூக்கி போட வேண்டிய ஆள், அவனை தூக்கி கொள்ளணும், இப்படிதான்டா மரணம் வரும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான அரசாங்கம் இல்லையே. முஸ்லிமா இருந்தா இன்றைக்கு அவனுடைய ஊட புகுந்து புல்டோசர் வச்சு எல்லா வீட்டையும் அடிச்சு நொறுக்கி தரமட்டமாக ஆக்கிட்டு போயிருப்பானோ இந்துத்துவா காவிகள். நம்ம என்ன பார்க்கிறோம்? இதுதான். இப்படி நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு அறியக்கூடிய எவனுமே கிடையாது. அந்த அறிவு வேண்டும். பரிதாபமாக இருக்கின்றது. இதுல நாம இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அழகியும் மாதிரி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் என்ற பேரில் நாம் ஒரு செயல் திட்டத்தை நம்முடைய ஜமாத்தை அறிவித்து சென்று கொண்டிருக்கின்றது. அதில் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். எப்படிப்பட்ட மனிதர், மிகப்பெரிய ஒத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் நண்பராக ஆக்கி கொண்டான். அந்த மனிதர் அவங்க வாழ்நாள இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கூட்டம் வருது. உடனே இவர் நம்ம ஆட்கள் விருந்தாளிகள் வந்துட்டா, வெளியில் இருந்த ஆள் வந்துட்டா இவனுக்கு ரூஹு போற மாதிரி இருக்கும். நம்மளை தேடி வந்துட்டாங்க வைங்க, விருந்து கொடுக்கறதுக்கு இவனுக்கு வயிற்றுல ஒரு கலக்கம் வந்துடும். இந்த மனுஷன் என்ன செய்யறாருன்னா, ஒரு கூட்டம் வருது, வீட்டுக்கு வர்றாங்க, வாங்கன்னு சொல்லி உள்ள போய் நல்ல காளமாட்டை பொரிச்சு எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பலம்மா ராயிதியகும் லா தசிலு இலை, கைகள் உணவுல உளுந்து. இப்ப நம்ம ஆட்களா இருந்தா உள்ள உட்கார்ந்து கையை போட்டு ஒரு விளையாடுவாங்க, சொல்லக்கூட தேவையில்லை. நக்கிரகும் பார்த்துட்டு என்னடா இது, இந்த மனுஷங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க என்று அவங்க நினைக்கிறாங்க. பயம் அவரிடத்தில் வந்து விட்டது. காலு லா தகஃப், பயப்படாதீங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை அழிக்க வந்து இருக்கின்றோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்தவங்க மலக்கு அப்படின்பது அப்போதுதான் அவர்களுக்கு தெரிகின்றது. மனிதர்களுடைய இயல்புல உள்ளவங்க தான் மலக்குகள். உடனே இவங்க துடிதுடி சொல்றாங்க, இன்ன ஃபீஹா லூத்தா, அங்க லூத் இருக்கிறாங்க, நீங்க அழிக்க போறீங்களே அப்படிங்கிறாங்க. நானும் ஆளும் பிமன் ஃபீஹா, அங்க யார் இருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க ஒன்றும் டோன்ட் வரிங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. சும்மா சாதாரணமா என்ன செய்றாங்க சொல்றாங்க. நாம அந்த ஊர்க்காரங்க ரொம்ப கொடுமையானவர்கள், அவர்களை அழிக்க செல்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் அவரையும் காப்பாற்றிடுவோம், அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றிடுவோம். ஒரே ஒரு
பெண்மணியை தவிர அவங்களுடைய மனைவி, அவங்க அழிக்கப்பட வேண்டிய லிஸ்ட்ல உள்ளவங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு இறை தூதர், அவங்களுக்கு நாளை நடக்கிறது என்னவென்று தெரியவில்லை. இதுதான் இறை தூதர்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், குல்லா அம்லிகு லினஃப்ஸி நஃபஅன் வலா ضرா இல்லா மாஷா அல்லாஹ். டிக்ளேர் பண்ணுங்க, மக்களிடத்துல தெளிவா பிரகடனப்படுத்துங்க, எனக்கு நானே எந்த ஒரு நன்மையோ தீமையை செய்ய முடியாது அல்லாஹ் நினைத்தாலே தவிர. சொல்றானா? அப்ப இதுதான். இன்னொரு இடத்துல சொல்றான், ஒலா அக்கூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருவூலங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன். ஒலா அக்கூலு இன்னி மலக், நான் மலக்கு என்று சொல்ல மாட்டேன். எப்படி மக்களிடத்தில் பெரிய மனிதர்கள் என்று வந்து விட்டாலே, நீ கொஞ்சம் அந்த கிருதாவெல்லாம் கொஞ்சம் பெருசா வச்சு, கொஞ்சம் ஜிப்பா ஒன்று வச்சு, அது தலப்பாவும் கட்டி அப்படி ரோட்ல போனாலே இஸ்லாம் அலைக்கும் சரத்து இஸ்லாம் அலைக்கும் பல பேர் சாவறதுக்கு இருக்கான். முடிஞ்சு போச்சு. இவன் அது பாட்டு வைத்து பாட்டை கழிச்சுட்டு போயிடலாம். அவன் உலகம் ஏமாறுவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த அளவுகோலை வச்சு பார்த்தோம் என்று சொன்னால் எவனும் கடவுளாக ஆக முடியாது, நாளை வருவதை அறிவிக்கவும் முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட தனக்கு முன்னால் என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை. இப்படித்தான் அல்லாஹ் தஆலா ஆரம்பிச்சான். இன்றைக்கு ஓதக்கூடிய மௌலிதுகளில் ரசூலுல்லாஹ் நாளை வருவதை அறிவார். முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி இருக்கிறாரு, அவர் ஜீபும்பா மாதிரி என்ன முஹிதீன் சொல்லிட்டா போதும் ஸ்பாட்ல உடனே வந்து நிற்பா வந்து இருப்பார். அப்படி வச்சுட்டான். இதுவெல்லாம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை நடக்கக்கூடிய விஷயங்களை அறிவிப்பது என்று இருந்திருந்தால் வயநாட்டை பற்றி சொல்லியிருக்கோம். அப்போ இதுவெல்லாம் நாம் இந்த வெள்ளத்தில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய பாடங்கள், படிப்பினைகள் என்று புரிந்து நாம நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்வோமாக. வஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.